அம்மா எங்க? காலையில தான்ப்பா உங்க ஆத்தா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. நிர்மலாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்களாமே. உங்க ஆத்தாளுக்கு வாயெல்லாம் ஒரே சிரிப்பு. அவளை கையில பிடிக்க முடியல போயே. மாணிக்கம், நீ எப்பாடு பட்டாவது நிர்மலாவுடைய கல்யாணத்தை நல்ல சீரும் சிறப்புமா நடத்தி முடிச்சிருப்பா. ஏன்னா உங்க அம்மா மனசுல நிர்மலா மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்கா. உங்க அம்மாவுக்கு இந்த நிர்மலாவுடைய கல்யாணங்கிறது பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா? உங்க அம்மான்னு இல்ல, எந்த அம்மாவுக்குமே தன்னுடைய மகனுடைய கல்யாணத்தை விட மகளுடைய கல்யாணம் தான் ரொம்ப முக்கியம். ராஜா, மாணிக்கம், கண்ணு ஏன் கண் கலங்கி இருக்கு? நான் என்னன்னு சொல்லுவேன் கிழவி? எதா இருந்தாலும் கண் கலங்காம விஷயத்தை சொல்லுப்பா. அந்த மாப்பிள்ளை பையன் கதையவே கெடுத்து விட்டான். என்னது? என்னப்பா சொல்ற? என்ன நடந்தது விவரமா சொல்லுப்பா. அவன் விஜய் பேர் தான் நிர்மலான்னு நினைச்சிருக்கானா. உண்மை தெரிஞ்சதும் என்கிட்ட வந்து மன்னிச்சிருங்க, தப்பு நடந்து போச்சு, உங்க தங்கச்சி மேல எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு சொல்லிட்டான். அந்த இடத்துல போய் அப்படியா சொன்னா? ஆமா கிழவி. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. என்னடா அது? காலமும் நேரமும் தங்கச்சியை பிடிச்சி இந்த ஆட்டு ஆட்டுது. ஏன் மாணிக்கம், அவ ஜாதகத்துல ஏதாவது தோஷ விஷயம் இருக்குமோ? கிழவி, இப்ப என் முன்னாடி இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான். எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இத அம்மா கிட்டயோ நிர்மலா கிட்டயோ சொல்லுவேன்? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவன. டேய் கோவப்படாதப்பா. இந்த மாதிரி திஷ்டிக்கு அப்புறம் உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்பா. ஏதோ ஒரு நல்லது நடக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுன்னு உன் மனசை தேத்திக்க. நீ கோவப்பட்டு என்ன ஆக போகுது, அடுத்து என்ன பண்ணணும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. எப்படி கிழவி அப்படி எல்லாம் நினைக்க முடியும்? கோவம் வரமா வராதா? அப்படி இல்லடா, எதிலுமே நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாரு, என் மகன் பொண்டாட்டி புள்ளியோட இங்க வந்தான். ஏன் வந்தான்? பாசத்தோடையா வந்தான்? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இந்த வீடை விற்கணும், அதுக்காக வந்தான். அதை நினைச்சு நான் வருத்தப்பட முடியுமா? என் பேரனை நான் பார்த்தேன் பாரு, அதுதானப்பா எனக்கு சந்தோஷமான விஷயம். அதுதானப்பா முக்கியம். வேண்டாத குப்பையெல்லாம் வெளியில கொட்டி போடப்பா. அத மனசுல வச்சுக்கிட்டு மறுவலாமா நாம? இல்ல கிழவி, நிர்மலாவை நினைச்சா எனக்கு அப்படியே துடிக்குது. நீயே இப்படி பேசினா அப்புறம் நிர்மலாவை எப்படி தேத்துறது? நீதான்ப்பா அவளுக்கு தைரியம் சொல்லணும். இப்ப என்னடா, இவன் தான் உலகத்திலேயே அதிசயமான மாப்பிள்ளையா? ஓகட்டும் விடுறா, இவனுக்கும் மேல அழகான ஒரு மாப்பிள்ளையா அவளுக்கு கிடப்பான். நாம மனசு வச்சு தேடணும், அந்த சாமியும் மனசு வைக்கணும், அவ்வளவுதான். இந்த மதுரை மீனாட்சி உன் தங்கச்சிக்கு இந்த மாலை எடுத்து கொடுக்கல, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கொடுக்க போறா, அவ்வளவுதான்ப்பா. இதுக்கு ஏன்பா கண் கலங்குற? போப்பா, போய் உன் தங்கச்சி நிர்மலாவை சமாதானப்படுத்து. எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ கவலைப்படாம போ. சரி.